மாற்றம் அது ஒன்றே மாறாதது. இது தமிழக அரசியலுக்கும் நிச்சயம் பொருந்தும். தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு கேட்டா நிச்சயம் எதிர்பார்க்கறாங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கட்சிகள் அந்த மாற்றத்தை கொடுக்கணுன்ற எண்ணத்தோட வந்து போதிய வரவேற்பு இல்லாம காலத்தின் கட்டாயத்துல கூட்டணி கட்சிகளாகவும் மாறிட்டாங்க. இந்த கூட்டணிக்குள்ள போகும்போது பெரிய கட்சிகளுடைய வாய்ப்புகளும் வாக்குகளும் மட்டும் இல்லாம அவங்களுடைய கரைகளும் இவங்க மேல படியதான் செய்யுது. திரும்ப தனியா மக்களை சந்திக்கணும் முயற்சி பண்ணா அது பெருசா வேலை செய்யறது இல்லை. 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 50-55 ஆண்டு காலம் தமிழகத்துல திராவிட கட்சிகளின் ஆட்சி. இதுல சில குறைகள் இருந்தாலும் பல நிறைகள் இருக்கதான் செய்யுது. அப்புறம் எதுக்கு இந்த மாற்றம்? அதான் பல நிறைகள் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிட கட்சிகளின் கொள்கை, கோட்பாடு, ஆட்சி முறை, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்னன்ஸ் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டுல இருக்கு. இந்த நேர்கோட்டுக்குள்ள கரப்ஷன் பல இடங்கள்ல ஊடுருவிடுச்சு. இப்ப இந்த கரப்ஷன் தனியா நீக்க முடியாது. இங்கதான் ரஜினிகாந்த் சொன்ன சிஸ்டம் சேஞ்ச் வருது. சிஸ்டம் சேஞ்ச் அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு புது முகம் இவங்க எவங்களோட தொடர்பும் இல்லாம ஆட்சிக்கு வரும்போது அவர் ஒரு புது அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ் மாடல் உள்ள கொண்டு வருவார். அந்த கவர்னன்ஸ் மாடலுக்குள்ள இருந்து இதுக்குள்ள கரப்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரூட்ஸை சீல் பண்ண முடியும், அந்த ப்ராப்ளமேட்டிக் ரேட்ஸை எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்றதுதான் அந்த சிஸ்டம் சேஞ்ச். இதை நிகழ்த்தணும்னா இந்த கூட்டணிகளுடைய ஆதரவு இல்லாம ஒருத்தர் ஆட்சிக்கு வரணும். அது ரூல் நம்பர் 1. இதுக்கு முன்னாடி இல்ல கூட்டணிக்கு போய் பவன் கல்யாண் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு பவன் கல்யாண் பண்ணதை பண்ணணும். 10 வருஷமா மக்களை திரட்டி என்னென்ன பண்ணிருப்பாரு. ஒருவேளை தப்ப விட்டோம்னா இதுக்கு முன்னாடி காலத்தால் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பல பேர் அந்த வாய்ப்புகளை தவற விட்ட தருணங்கள், அவங்க கோட்டை விட்ட தருணங்கள். அதாவது திமுகக்கும் அதிமுகக்கும் கோட்டையே விட்ட தருணங்கள். நமக்கு கேப்டன் எபிசோட் நல்ல ஞாபகம் இருக்கும். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அது பாஜக அண்ணாமலையா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், சீமானா இருக்கலாம். இந்த வாய்ப்பு உள்ளவர்கள் இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க மாநாடு போடுறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, நீங்க பேசுறீங்க, எல்லாருமே நல்லா பேசுறீங்க, போதுமான்னு கேட்டா பத்தாது. மக்கள் உங்ககிட்ட பேசணும். ஒவ்வொரு ஊர்லயும் உங்களோட ஜெராக்ஸ் ஒருத்தர் இருக்கணும். அவரை மக்கள் நம்பணும், அவர் உங்களை நம்பணும், நீங்க இவங்களெல்லாம் நம்பணும். மக்களோட பிரச்சனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை கொண்டு வந்து நின்னா மேபி நீங்க வரணும், மாற்றம் தரணும் அப்படின்னு ஆசைப்படுற மக்கள் சார்பா இந்த பதிவு.